ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, உங்களை சுற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மிதுன ராசியினருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டவையாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க எந்த விஷயமா இருந்தாலும் ரசித்து சுவைச்சு சாப்பிடுவதில் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தான் எண்ணத்தையும் சுவைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு வெளியில் ஒன்றா உள்ள ஒன்றா பேச தெரியாது. எதாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு கேட்டுருவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேலும் மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் அழகாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. மேலும் இவங்க ராசி வாயு ராசியை சேர்ந்தது. புதனுக்கு சொந்த வீடு இந்த ராசி. அதாவது உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷத்தின் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களை நீங்கள் ஈஸியாக ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வந்து விடலாம். அதாவது அவங்க ஒரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை நீங்கள் கலைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈஸியாக அவங்கள கலைச்சி உங்களுடைய முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ராசிக்காரங்க எப்போதுமே 2 பணிகளை தான் பார்ப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை சுலபமாக மாற்றி கொண்டு போவாங்க. சிந்தனை செய்யும் பழக்கம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருப்பதால் எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க. அடிக்கடி மாற்றத்தை புது பழக்கங்களை விரும்பினாலுமே மிக நம்பிக்கைக்கு உகந்தவங்க. சமயத்தில் கை கொடுக்கவும் உதவுவாங்க. ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து கேப் விட்டு அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு அவசரம் பேசி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும்போது நீங்கள் அந்த மிதுன ராசிக்காரங்களை பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க எப்பொழுதுமே உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே தான் பேசுவாங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க. எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் இவங்களுக்கு ஒரு அலாதிய குஷி இருக்கும். ஒரு வேலையை தொடங்கி செய்வாங்க, அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அதையும் முடிக்க மாட்டாங்க. பிறரோடு சேர்ந்து பணியாற்றினால் இவர்கள் அறிவாற்றல் தென்றல் என பிரகாசிக்கும். தாங்கள் சொன்னதே சரி அப்படின்னு சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. முற்போக்கு சிந்தனை இருந்தாலுமே பழமையை விட்டு கொடுக்க தயக்கப்படுவாங்க. இவங்களுடைய செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் போல தெரியும். நெருங்கி பல நாட்கள் பழகினால் மட்டுமே இவங்களுடைய உண்மையான நபர் யார் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பல தொழில்களை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வாங்க. ஆனால் வெளியில் மன போராட்டத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டுவாங்க. எவ்வளவுதான் இவங்களுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியாதபடி அந்த கஷ்டத்தை மறைச்சிட்டு சிரித்த முகத்தோடு தான் எல்லாத்திட்டையும் பேசுவாங்க, பழகுவாங்க. இவங்க அதிக கூச்ச சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போக்கிலேயே விட்டுட்டிங்கன்னா அபாரமாக உழைச்சி முன்னுக்கு வந்துடுவாங்க. இவங்க பிரகாசிக்க ஒன்றே ஒன்று சம்பந்தம் இல்லாத 2 தொழில்கள் வேண்டும். பிறர் சொல்வதை கேட்டு செய்வதை விட தாங்களே சிந்தித்து செஞ்சிங்கன்னா சிறப்பாக எல்லா விஷயமே செஞ்சு முடிப்பீங்க. இவங்க சிறந்த தூக்கப்பிரியர்கள். தூங்குறதுனா இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியின் சொந்தக்காரன் புதன் அப்படிங்கிறதுனால கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் கல்விமான்களாகவோ பத்திரிகை ஆசிரியர்களாகவோ சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருப்பதால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலை சிறந்தவர்களாகவோ கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க வாயு ராசிக்கார ஆண்களையோ நெருப்பு ராசிக்கார ஆண்களையோ மணக்கலாம். மிதுனம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்க மனசும் ஒரு இடத்துல நிலை இல்லாமல் அலைஞ்சு எல்லா விஷயத்திலையும் முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஆசைப்படுவாங்களோ அந்தளவுக்கு அவங்களுடைய நிலைகளே இருக்காது. எப்போ பார்த்தாலும் கஷ்டம், வேதனை, எதை நினச்சோ யோசிச்சுக்கிட்டு நைட்டு நேரத்தில் தூங்குறதே இல்லை. பணத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பலவிதமான விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒருத்தங்க தான் இந்த மிதுனம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 மைண்ட் செட் இவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். ஒன்று பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறதே இவங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸாமாக இருக்கும். ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு ரெடியாவாங்க. திடீர்னு லாஸ்ட் மினிட்ல சரி வேணாம் போ அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், இது தேவையில்லாத ரிஸ்க் பண்ணிவிட்டு தப்பாக எதுலையாவது முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளா பொறுப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்படியே புதைச்சிருவாங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்க. இவங்ககிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக வாய் திறந்து ஒரு உதவி கேட்டிங்கன்னா மட்டும்தான் இவங்க செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா டக்குன்னு கூச்சப்படாமல் கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியானவங்க. இவங்களை அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட்டு உங்களால் பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையுமே சிரித்து பேசக்கூடிய நபர்கள். முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ரொம்பவே பண்பாக பேசக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்திற்கும் அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக தான் பேசுவாங்க. எப்பயுமே வைலன்ஸை ரொம்ப அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இவங்க. சத்தமாக கூட இவங்களுக்கு பேச தெரியாது, சத்தமாக சிரிக்க தெரியாது. அப்பாவி குணம் கூட அதிகம் இவங்க இருக்கும். அடிக்கடி புது இடங்களுக்கு போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட குணம் படைத்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, ஆனி மாதமும் பிறக்கிறதுக்கு இந்த ஆனி மாதத்தில் என்ன மாதிரியான பலனை பார்க்க போகிறீங்க, அமாவாசையும் வர இருக்குது, இந்த அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் புதன் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் கவனமாக கிரகித்து கொள்ளும் தன்மையுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்பார்த்த சில தகவலை தாமதமாக தரும். அதனால் கவலைப்படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் சில நேரம் கழித்து கிடைக்கும். எதிர்பார்த்த சில தகவல்கள் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கூட இருப்பவங்கக்கிட்ட கவனமாக இருங்க. ஒரு சில காரியங்களில் அவசரமான முடிவு எடுப்பதை முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நன்மை நிறைய உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமாக நிறைய விதமான நல்ல நல்ல உதவிகளும் கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வெளியூர் பயணம் சில நேரிடும். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூல் செய்ததில் அதிகமாக வேகம் காட்டுவீங்க. புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவங்க அதற்கான முயற்சியை தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய நிலை வரும். கொடுத்த கடனை திரும்ப வாங்க முயற்சி எடுப்பீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் வரும், அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பேச்சுலேயும் கவனம் வைங்க. உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் ஆலோசனை செய்திடவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்த்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். வாகனத்தை ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தான் கிடைக்கும். கூட இருப்பவர்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விஷயமா இருந்தாலும் சரி, சொல்லும்போது கவனம் ரொம்ப தேவை. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான விஷயம் நடக்கும். தன்னுடைய பேச்சு திறமையால் சில காரியங்களை சாதித்து கொள்வீங்க. உங்கள் கருத்துக்கு மேல் இடத்துல மதிப்பு இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலைச்சல் குறையும். ஓய்வு நிறைய கிடைக்கும். பயணங்கள் மூலமாக சந்தோஷமாக இருப்பீங்க. நிம்மதி தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது. கவன சிதறல் விடாமல் இருப்பது வெற்றிக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இதமான சூழ்நிலையே காணப்படும். உறவினர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால் நல்லது இருக்கும். உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனமும் செயல்படுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் அவங்களால நிறைய விதமான நன்மையும் கிடைக்கும். மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீரென செலவுகள் வரும். காரியங்களில் தடை தாமதம் வரும். அதனால் கவனமாக இருங்க. அலைச்சலால் உடல் சோர்வு வரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ தலங்களுக்கு சென்று வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மேலும் மனதிற்கு அமைதியை கண்டிப்பாக அந்த கடவுள் கொடுப்பாங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வியாபாரத்தை சீர்படுத்துவதற்கு சுயமாக மேற்கொள்ளும் முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். காரியங்கள் எல்லாமே அனுகூலம் பிறக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு தான். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. லாபம் அதிகமாக வரும். விற்பனையும் அமோகமாக இருக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நாட்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானை வணங்கி புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். பொருளாதாரம் உயரும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 24, 25 மற்றும் 26 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். நன்றி.